ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சேலம் கோபிநாத். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் செவ்வாய்ப்பேட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் நெல்லை ஸ்டோருங்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் சின்ன சின்ன பெட்டி கடைங்க, கடைங்களுக்கு எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும். அதை தான் இந்த வீடியோவில் பொறுமையாக காட்ட போகிறோம். உங்களுக்கும் நல்ல ஒரு தேவையான ஒரு வீடியோவாக தான் நாங்கள் எடுத்து பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கனும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை மார்க்கெட்டுங்க. இங்கே நெல்லை ஸ்டோருங்கிறது பார்த்திங்கன்னா அது எல்லாமே இவங்க அன்னை பிராண்டுன்னு இவங்களுடைய ஹோம் ப்ராடக்ட்டும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. சரிங்களா, அந்த கடைக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்து கண்டிப்பாக பண்ணிருக்கோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. சின்ன சின்ன கடையை வச்சுருக்கிறவங்க, இல்லை நம்ம மளிகை பொருள் கடையை வச்சுருக்கிறவங்களாம் ஸ்நாக்ஸ் பொருள்லாம் வேணும், ஒரு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் வேணும் அப்படிங்கும்போது இங்கே வந்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம். எல்லாமே தரமாக இருக்கும், எல்லாமே தரமாகவே இருக்குது. சரிங்களா, சரி வாங்க நம்ம கடையோட உரிமையாளர்கிட்டே எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் பேர் சரசு. சரிங்கக்கா, எங்கேருந்துக்கா வரீங்க? நாங்கள் தைலானூர். சரிங்கக்கா. தைலானூர் வீராணம். சரிங்கக்கா, அங்கேருந்து நாங்கள் வரோம். சரிங்கக்கா, நீங்கள் மளிகை ஜாமானத்துக்காக இங்கே வந்து பொருள் வாங்க வந்துருக்கீங்க? ஆமாம், மளிகை கடை சாமான் இங்கே பொருள் வந்து வாங்குறோம். சரிங்கக்கா, இங்கே எப்படிங்கக்கா அதாவது பொருள் கிடைக்குது? பொருள் இங்கே வந்து எல்லாமே கம்மி ரேட்டுக்கு தராங்க. நாங்கள் வாங்கிட்டு போய் இங்கே தான் சேல்ஸ் பண்ணுறோம். சரி. மளிகை கடையில் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குது. சரி. பொருளுமே நல்ல தரமான பொருள், கம்மி ரேட்டு கிடைக்குது. நாங்கள் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போய் ஒரு 5-6 வருஷமாக கடை வச்சுட்டு இருக்கிறோம். சரிங்க. இங்கே எல்லா பொருளுமே நல்லா இருக்குது. உங்கள் கடைக்கு வர கஸ்டமர்லாம் என்ன சொல்கிறாங்க? எங்கள் கடைக்கு வர கஸ்டமர்லாம் இந்த பொருள் எல்லாருமே நல்லா இருக்குது, இங்கேயே வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. உங்கள் பேருங்களா? என் பேர் சரசு. ஓகே. வணக்கம்ண்ணா, நம்ம பேர் ராகுங்கண்ணா. நம்ம நெல்லை ஸ்டோர்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுதுண்ணா. நமக்கு இன்னொரு பிரான்ச்சு செவ்வாய்ப்பேட்டையில் இருக்குதுண்ணா. அது வந்து காரம் ஐட்டம் எல்லாமே இருக்குது. நம்ம இங்கே வந்து என்ன வச்சிருக்கிறோம்னா, சிறு குறு தொழில் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்காண்டி ஹோல்சேல் பிரைஸ்ல எல்லாமே வச்சிருக்கிறோம்னா. அவங்களுக்கு வந்து 30% வந்து ஒரு 50% வரைக்கும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம்னா. வேற நம்மகிட்ட சொந்த தயாரிப்புங்க அன்னை மிச்சர் முறுக்கு கார வெரைட்டி வந்து நம்ம வந்து ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இதே சேலத்துல. எல்லாம் மிக கொஞ்சம் பெரிய பிராண்டட் அவங்களுக்கு தான் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்னா. வேற நமக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டி வைஸ் நம்மகிட்ட வந்து ஓரளவு நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸ் ப்ராடக்ட் தான் நம்ம அதிகமா வாங்கி வச்சிருக்கிறோம். எல்லாமே ஹோம்மேடு, அந்த மாதிரி நம்ம ஹோம்மேடு லட்டு அந்த மாதிரி எல்லாமே எல்லா வெரைட்டியும் நம்மகிட்ட நல்லா இருக்குண்ணா. ஆமா, அன்னை பிராண்ட் எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட்னா. அது 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதோட டேஸ்டும் நம்ம ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குண்ணா. நம்மகிட்ட 130க்கும் வெரைட்டி இருக்கும். அதாவது மார்க்கெட்டுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு ஒரு வெரைட்டி, பேக்கரிக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு 160 வரைக்கும் நம்ம மிச்சர் தயார் பண்ணி கொடுக்குறோம்ண்ணா. வேற நம்ம சேலத்துல இருந்து வெளியூர்ல இருந்து வந்து கேட்டாலும் அவங்க எப்படி பார்சல் டெலிவரி? ஆனா அவங்களுக்கு பார்சல் டெலிவரி நம்மகிட்ட இருக்குண்ணா. அவங்க கேட்டாங்க, அவங்க அட்ரஸ் போன் நம்பர் இது மட்டும் கொடுத்தாங்கன்னா அவங்க ஏரியாவுக்கு எந்தெந்த லாரி போகுதோ, எந்தெந்த இது ட்ரக்ஸ் எதுவுமே போகுதுன்னா அவங்களுக்கு நம்ம வந்து இங்க இருந்து பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு சேஃப்டியா அனுப்பிடுவோம்ண்ணா. அவங்க அங்க இருந்து டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம அதை பண்றது இல்லைண்ணா. அவங்க ஷிப்பிங் சார்ஜ் வந்து இந்த மார்க்கெட்டை பொறுத்த ஷிப்பிங் சார்ஜ் வந்து ரொம்ப லோவா தானே இருக்கும். இங்க இருந்து கொண்டு போறாங்கன்னா இப்போ வந்து ஒரு பாக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 30 ரூபா 40 ரூபா தான் அதுலயே எடுப்பாங்க அவங்க. அதனால ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இங்க பொறுத்தளவு. சரி, இப்ப நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அதை அப்படியே கொஞ்சம் காட்டுக்கணும். ஆனா நம்ம ரேட்ல வருது ஒவ்வொரு பொருளை காட்டுங்க. ஆனா இது வந்து முறுக்குங்கண்ணா. இதுல முறுக்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டி வருதுங்கண்ணா. 10 வெரைட்டி, ஒவ்வொரு முறுக்கும் ஒவ்வொரு எல்லாமே ஒரே பிரைஸ் தான், 135 ரூபா தான். ஆமா, ஒரே பிரைஸ் தான், 135 ரூபா. ஆமா, அன்னைங்கிறது இது அன்னையில வந்து நம்ம மிக்சர் ஐட்டம் போடுறாங்கண்ணா. ஆமா, இதுல ஒரு 4-5 வெரைட்டி வருங்கண்ணா. ராகி மிக்சரு, தால் மிக்சர், அவுல் மிக்சர், ஸ்வீட் மிக்சர், அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி நம்ம போட்டு கொடுக்குறோம். அது ஸ்பெஷல் இருக்கு, ரெகுலர் இருக்கு, எல்லாமே இருக்குண்ணா. இது வந்து 5 ரூபா பண்டலுங்கண்ணா. இது வந்து நம்ம பெரிய கம்பெனிக்கு ஈக்குவலா நம்ம போடணும். நம்ம கான்செப்ட் 5 ரூபா பண்டம் மக்கள் வந்து அதிகமா விரும்பி வாங்குறது. அதனால இது பெரிய கம்பெனிக்கு ஈக்குவலா நம்ம போடணுங்கிறக்காண்டி நம்ம வந்து ஒரு பிரைஸ் கம்மியா கொடுக்குறோம். 40 ரூபா தான் இது ஒரு பிரைஸ். மொத்தமா எடுத்தாங்கன்னா 39 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம். அவங்க எடுக்கிற கணக்கு வச்சு நம்ம கொடுப்போம். இதுல ஒரு 10 வெரைட்டி வரும்ண்ணா. வேற இது வந்து கோயில்பட்டி கல்ல மிட்டாய்.
கோயில்பட்டி கடலை மிட்டாய்னா இது நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குண்ணா. எதுங்களா? ஆமா, 100 ரூபாய்க்கு இருக்கும், 70 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம். சாக்லேட் ஐட்டம்னா இதெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? ஆனா இதெல்லாம் இப்போ 150 ரூபா எம்ஆர்பின்னு வச்சிருங்களேன். நம்ம பிரைஸ் வந்து 110 ரூபா, 105 ரூபா அந்த மாதிரி தான். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 30-40% இதுல கன்ஃபார்மா லாபம் கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்னா வேற இது வேற நெய் முறுக்குன்னு தான் இருக்குல்ல. இதுதான் திருநெல்வேலி ஸ்பெஷல் முறுக்குண்ணா. ஆமாண்ணா, இது திருநெல்வேலியில இருந்து வருது. இது இந்த மாதிரி இது மாமி முறுக்கும்பாங்க திருநெல்வேலி. ஆமா, இது நெய் முறுக்கு. இது 55 ரூபா வரும். ஸ்பெஷல் முறுக்கு இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து நமக்கு மட்டும் நம்ம டைரக்டா நம்ம எடுத்து பண்றது. டேஸ்ட் வைஸ் எல்லாத்துக்கும் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது 5 ரூபா. இது சின்ன சின்ன கடையில வந்து 5 ரூபாய்க்கு விற்கிற மசாலா ஆட்டானா. ஆமா, ஒரு பேக்கிங் வந்து அவங்க 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இதுல 60 ரூபாய்க்கு இருக்கும். நம்ம வந்து நம்ம கொடுக்கறது வந்து 48 ரூபா, 47 ரூபா அந்த மாதிரி. எவ்வளவு பல்கா எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றப்ப ரேட்டு கம்மியாகும்ண்ணா. பல்கா எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும்ண்ணா. இதெல்லாம் 1 ரூபா 2 ரூபா அந்த சாக்லேட் ஐட்டம். இதெல்லாம் உங்களுக்கு 110 ரூபா, 120 ரூபா இருக்கும். 200 ரூபா வரைக்கும் உங்களுக்கு எம்ஆர்பி இருக்கும். சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கு 200 ரூபா வரைக்கும் எம்ஆர்பி இருக்கும். என்ன இருக்கலாம்ண்ணா, இதெல்லாம் 260 ரூபா எம்ஆர்பி. நம்ம ரேட்டே 160 ரூபா, 170 ரூபா தானே வரும். ஆனா டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எஸ்விசி நல்லா இருக்கும். நம்ம பிராண்டடா போறதுக்கு பிராண்டடுக்கு ஈக்குவலா போறாங்கல்ல இந்த லோக்கல் உள்ள கம்பெனினா, பிராண்டடுக்கு ஈக்குவலா இப்போ மதுரையில, இப்போ சென்னையில அவங்க வந்து இப்போ இங்க இருக்க வணிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தயார் பண்றது இது. ஆமா, இது நம்ம பிராண்டடா இருந்தோம்னா கடைக்காரங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து 5% தான் கொடுப்பாங்க. 5%, 10%. இது வந்து நம்ம 30%, 40% இவங்களே நம்ம கிட்ட கொடுப்பாங்க. இவங்களாம் வளர்ந்து வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா ரேட்டு ஹை பண்ணுவாங்க. மஞ்சு கிட்கேட், இந்த மஞ்சு கிட்கேட், மில்கி பாரு, டெய்ரி மில்க் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து ரேட்டு கம்மியா தானே இருக்கும். இது கடையில வந்து 160 ரூபாய்க்கு அவங்க ஒரு பீஸ் 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம ரேட்டு அதுல வந்து 4 ரூபா தான் இருக்கும். ஒரு பாக்ஸா வாங்கும்போது 160 ரூபா, 170 ரூபா எம்ஆர்பி அப்படின்னா அதுல 130 ரூபா, 140 ரூபா தானே நம்ம போடுவோம். நம்ம பல்கா எடுத்து கடைக்காரங்களுக்கு ஹோல்சேல் நமக்கு லாபம் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 1%, 2% தானே இதுல லாபம். நம்ம கடைக்காரங்க நமக்கு தேடி வரணும், இந்த மாதிரி முக்கியமான ப்ராடக்ட் இருந்தாதான் தேடி வருவாங்க. அப்படிங்கறதுனால நம்ம கம்பெனி ப்ராடக்ட் 1%, 2% லாபத்துல நம்ம கொடுக்குறோம். ஆனா இது வந்து ஜெல்லினா, இப்ப ஜெல்லில வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வெரைட்டி வரும்ண்ணா. 2 ரூபால இருந்து 1 ரூபால இருந்து சுமார் ஒரு 20 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட ஜெல்லி இருக்குண்ணா. ஒவ்வொன்றும் ஆனா மார்ஜின் வந்து கம்மியா, கடைக்காரங்களுக்கு 40% இதுல கன்ஃபார்மா இருக்கும். ஜெல்லி ஐட்டத்தை பொறுத்தவரை கன்ஃபார்மா 40%. ஜெல்லில வந்து இப்ப நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு? அதுல வந்து ஒரு 15 வெரைட்டி வருதுண்ணா ஜெல்லியில. 2 இந்த மாதிரி வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில இருக்குண்ணா. ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒவ்வொன்னு விரும்புவாங்க அந்த மாதிரி. இருக்கலாம்ண்ணா. கடைக்கு தேவையான ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி ஐட்டம் இந்த ஆமா நம்ம பல்காவே நம்ம வாங்கி அவங்க நம்ம ஹோல்சேல் ரேட் பிரைஸ்ல தானே கொடுப்போம். ஷாம்பு, சோப்பு, வேற இந்த சிப்ஸ் பண்டல் இதெல்லாம் நம்ம ரேட்டே வெறும் 35 ரூபா தானே. ஆமா, கடைக்காரங்களுக்கு வந்து இது ஒரு பாக்கெட் 5 ரூபான்னு கொடுப்பாங்க, 50 ரூபாய்க்கு இருக்கும். ஆமா, நம்ம கொடுக்கறதே 35 ரூபா தான். நம்ம இப்ப தீபாவளிக்கு வந்து ஸ்பெஷலா ஸ்வீட் எல்லாமே ரெடி பண்றோம்னா, தீபாவளி ஆஃபரா வந்து நம்மகிட்ட வந்து கிலோ வந்து மைசூர் பாக்கு வந்து கிலோ 160. இது வந்து நம்ம ஒரு பெரிய ஹை லெவல்ல நம்ம ஒரு பேக்கரியில நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதோட நான் கம்மியா தான் கொடுப்போம். ஆனா எவ்வளவு தரமா இருக்குமோ ஒரு 100% அந்த தரத்துக்கு நம்ம கொடுக்க முடியும்னா. பலகார சீட்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே நம்மகிட்ட தான் வாங்குவாங்க. ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கிட்ட வாங்குவாங்க. நம்ம வந்து எவ்வளவு தரமா கொடுக்கணுமோ அவ்வளவு தரமா வருஷம் 30 வருஷம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்வீட் ஐட் மட்டும் நம்ம வந்து தீபாவளிக்கு மட்டும் பண்றோம். இதை வந்து வெரைட்டி வந்து லட்டு, ஜிலேபி, பூந்தி இந்த மாதிரி வெரைட்டி ஒரு 4-5 வெரைட்டி போடுறோம். நம்மகிட்ட 1/4 கிலோ பாக்ஸ்ல இருந்து 1/2 kg, 1 kg இந்த மாதிரி பாக்ஸ் எல்லா பாக்ஸும் கிடைக்கும்னா நம்ம வந்து எவ்வளவு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அவ்வளவு குவாலிட்டியா பண்ணி தருவாங்க. சின்ன சிறு சிறு தொழில் பண்றவங்க, சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, பேக்கரி வச்சிருக்கவங்க
இவங்க எல்லாத்துக்குமே நம்ம பொருள் தயார் பண்ணி கொடுக்குறோம். ஹோல்சேல் ரேட்ல எல்லாமே கொடுக்குறோம்னா இவங்க எல்லாரும் நம்மகிட்ட வாங்க. நம்ம கடை வந்து லாங்லி, இந்த செவ்வாய்ப்பேட்டையில லாங்லி ரோட்ல இருக்குண்ணா. எல்லாரும் கண்டிப்பா வாங்க. நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு பார்சல் வரைக்கும் நாங்க ரெடி பண்ணி தரோம்ண்ணா. பார்சல் நீங்க வெளியூர்ல இருக்கீங்களா, உங்களுக்கு பார்சல் வரைக்கும் நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். பார்சல் உங்களுக்கு நாங்களே எல்லாமே ரெடி பண்ணி நாங்களே பார்சல் பேக்கிங் எல்லாமே நாங்க நீட்டா பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். பேக்கரி வைக்கிறவங்க, சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, மளிகை கடை எல்லாமே வச்சிருக்கிறவங்க நம்மகிட்ட தாராளமா வரலாம். ஓகேங்க. ஆனா உங்க கடையோட போன் நம்பர் சொல்லுங்க. கடையோட போன் நம்பர் வந்து 7305019019108ண்ணா. சரி, ஓகேங்கண்ணா. ஆனா இப்ப நம்ம கடைக்கு வரணும்னா அதான் சொல்லிட்டீங்க. அன்னை ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கடை எல்லாருமே இங்க மேக்ஸிமம் காமிச்சிருவாங்க. அன்னை ஸ்நாக்ஸ் உள்ள கடை எங்க இருக்குன்னு கேட்டீங்கனாலே எல்லாமே இங்க காமிச்சிருவாங்க. ரொம்ப நன்றி. So high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding